வணக்கம் நண்பர்களே. நம்ம போன வீடியோவில் சொன்னது போல தான் நம்ம யூடியூப் மூலமாக நம்ம சேனலுக்கு வர காசில் நான் உங்களுக்கு சிலருக்கு பகிர்ந்தளிக்கலான்னு என்னோட ஆசையை சொல்லியிருந்தேன். அதுக்கு சில வரம்புகள்னு சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ நான் அந்த நமக்கு தேவையான கதை சொல்ல போகிறோம். படம் பெயர் நான் சொல்ல மாட்டேன். நடிகர் யார் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 2 சீன் சொல்ல போகிறேன். அந்த 2 சீனை நீங்கள் அது என்ன படம், முற்றிலும் தமிழ் மூவி தான் சொல்ல போகிறேன், அது என்ன படம்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நமக்கு வர ரெவென்யூவில் சரியான படப்பெயரையோ ஹீரோ பெயரையோ சொல்கிறவங்களுக்கு அந்த ரெவென்யூவை பகிர்ந்தளிக்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கான இன்றைய கதை சொல்லலாமா? கதைக்கு போயிடலாங்களா? இது 1970 முற்றிலும் தமிழ் படம். அதிலிருந்து 1970 1990 காலகட்டத்தினுடைய ஒரு நல்ல தமிழ் படம். இது பயங்கர சஸ்பென்ஸ் நிறைஞ்சது. ஒரு கணவனுடைய சகிப்புத்தன்மை எவ்வளோ அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு மூவி. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம இது ஒரு அரிய மூவி, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக 2 சீன் சொல்கிறேன். இந்த கதையோட 2 சீன் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த படத்தின் பெயர் என்ன, கதாநாயகனின் பெயர் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஜிபே நம்பரோட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இப்போ கதைக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு சீன் என்னன்னா, ஹீரோ ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் வெளிநாடுகளுக்கு அப்பப்போ போகக்கூடியவர். புதுசாக அவருக்கு கல்யாணம் ஆகுது. மனைவி அவர் வீட்டுக்கு ஒரு அவருடைய ஆரூழியர் நண்பன் அவரை இன்வைட் பண்ணுறாரு சாப்பிட்றதுக்கு. அவரும் வராரு. அந்த சீனில் என்ன ஆயிடுது, மனைவி சாப்பாடு போடுறாங்க கணவனுக்கும் கணவனுடைய நண்பருக்கும். அப்போ அவங்களுடைய மாராக்கு சீலை நழுவி கீழே விழுந்துடுது. அதை கணவனுடைய நண்பர் பார்க்குறாரு. மனைவி சரி செஞ்சுக்கிறாங்க. அந்த சீன் அவ்வளோதான். அவங்களுக்குள்ள ஒரு பெருசாக எதுவும் இல்லை, அதோட முடிஞ்சிடுது. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவுடா. இன்னொரு சீன், 2வது சீன் நண்பர்களே. அவர் பிஸ்னஸ் மேன் இல்லையா, அதனால் நான் வெளிநாடு பிஸ்னஸ் விஷயமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சொல்லிட்டு அவர் வெளியில் கிளம்புறாரு. அவர் விமான பயணம் மேற்கொள்கிறாரு. அங்கே விமானம் டிலே ஆயிடுது. ஒரு நாள் டிலே ஆயிடுது. அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தங்குற சூழல் ஏற்படுது. அவர் தங்கிக்கிறார். அது யார், கணவன் கேரக்டர் தங்கிக்கிறார். தங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மனைவியோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவரோட அறையில் அதாவது கற்பனையில் சாங்க்கு போயிடுறாரு. பாடிட்டுருக்க அப்படி மனைவி கூட எப்படிலாம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்மையான ஒரு ரொமான்ஸ்னு வச்சுக்கிங்களா, அந்த மாதிரி ஒரு சாங் சூப்பராக போயிட்டுருக்கு. ஒரு மனைவியை நினச்சிக்கிட்டு அவருடைய பெட்டில் படுத்துக்கிட்டு அந்த சாங்கில் இருக்கார். சாங் முடியுது. அந்த ஹோட்டலுக்கு பாலியல் குற்றங்கள் செய்கிறவங்கள பிடிக்கிறதுக்காக காவல்துறையினர் வந்துடுறாங்க. ரூம் பூரா என்ன பண்ணுறாங்க, பரிசோதிக்கிறாங்க. எந்தெந்த ரூமில் என்னென்ன ஏதாவது நடக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ பக்கத்து ரூமில், அதாவது அந்த பிஸ்னஸ்மேன் கணவர் கேரக்டர் இருக்கிற பக்கத்து ரூமில் ஒரு ஜோடியை கைப்பற்றுறாங்க காவல்துறையினர். யாருன்னு பார்த்தா இந்த கணவர் கேரக்டர் இருக்கார்ல, அவருடைய மனைவியும் அவருடைய நண்பன் கேரக்டரையும் பார்த்துடுறாங்க. தப்பாகுதுண்ணா, அவங்க கணவன் மனைவி இல்லை அப்படிங்கிற மாதிரி காவல்துறையினருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. வெளியில் கூப்பிட்டு
யார் என்னன்னு அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து கணவன் கேரக்டர் ஒரு ரூமை விட்டு அவர் ரூமை விட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்தோன்னே இந்த சம்பவத்தை பார்க்குறாரு. பார்த்தோன்னா அவருக்கு பெரிய ஷாக் ஆயிடுது. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். பெரிய ஷாக் ஆயிடுது. இந்த மாதிரி ஆனாலும் மனைவியும் நண்பனையும் அவர் விட்டு கொடுக்கல. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, காவல்துறை கிட்ட வலின்றியே வந்து அவங்க 2 பேரும் கணவன் மனைவி தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்கள, அதாவது நண்பனையும் தன்னுடைய மனைவியையும் கணவன் மனைவி தான் சொல்லி போலியா போலீஸ்கிட்ட சொல்லிட்டு அவங்கள காப்பாத்துறாரு. ஒரு அது எப்படி அப்படியே சீன் பாருங்க, காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுறாரு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன விட்டுட்டு போயிடுறாரு. இது நம்ம சொன்ன இந்த நம்ம தமிழ் மூவியோட 2வது சீன் இது சொல்லிட்டோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸு, செம்ம ஒரு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி மூவி இல்லை. அவ்வளோ ஒரு அழகான படம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு படத்துடைய பெயர், அதில் நடித்த நடிகர்கள் யார் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வர ரெவென்யூவில் நம்ம முதல் ஒரு 3 பேருக்கு என்ன ரெவென்யூவோ அதை நான் இதில் ஏமாத்துறதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே. உங்களுக்கு வந்து நான் ஜிபே நம்பர் அனுப்புங்க, நான் வந்து அமௌண்ட் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே, நன்றி நண்பர்களே.